இலங்கையின் ஓர் அழகிய கடலோர கிராமம். அங்கே முத்துவும் சரஸ்வதியும் வசித்து வந்தனர். அதிகாலை 5 மணிக்கே எழுந்து மைல் கணக்கில் மிதிவண்டியில் முத்து வேலைக்குச் செல்வார். உச்சி வெயிலில் செங்கல் சுமந்து தன் குடும்பத்திற்காக முத்து கடுமையாக உழைத்தார். ஆனால் வீட்டில் சரஸ்வதிக்கு முத்துவின் கஷ்டம் புரியவில்லை. எப்போதும் குறை சொல்லிக் கொண்டே இருந்தார். பிள்ளைகளும் தந்தையின் உழைப்பை மதிக்காமல் விலை உயர்ந்த பொருட்களுக்காக எப்போதும் அடம்பிட்டனர். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக முத்துவின் காலில் பலமான காயம் ஏற்பட்டது. வருமானம் நின்றது. சேமிப்பு பணம் தீர்ந்துவிட முத்துவின் உழைப்பின் மதிப்பு சரஸ்வதிக்கு அப்போதுதான் புரியத் தொடங்கியது. முத்துவின் நண்பர் ஒரு நாள் வீட்டிற்கு வந்து முத்துவின் தியாகங்களை பற்றி சரஸ்வதியிடம் கூறினார். தன் மதிய உணவை தவிர்த்து அந்த பணத்தில் மகளுக்கு ஆசைப்பட்டதை வாங்கிக் கொடுத்தார் என்றார் நண்பர். இதை கேட்ட சரஸ்வதி அதிர்ந்து போனார். தன் கணவனின் தியாகத்தை எண்ணி கண்ணீர் விட்டார். சரஸ்வதி தன் தவறை உணர்ந்தார். வீண் செலவை குறைத்து தானும் உழைக்கத் தொடங்கினார். உழைப்பை அங்கீகரிக்கும் போதுதான் ஒரு வீடு சொர்க்கமாகும். புரிதல் பாதி பாரத்தை குறைக்கும். Please subscribe.